அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரானின் அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனியினுடைய இறுதி நல்லடக்க நிகழ்வுகள் பாதுகாப்பான முறையில் நேற்றைய தினம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஈரானின் பல்வேறுபட்ட பகுதிகளில் நடைபெற்றாலும் கூட இறுதி ஊர்வலத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் மிகச்சிறப்பான முறையில் அது நடைபெற்று முடிந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஈரானும் அமெரிக்காவும் பரஸ்பர தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதால் மீண்டும் ஒரு முழு அளவிலான யுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஈரான் குறித்து ஒரு அதிரடியான ஒரு அவசர எச்சரிக்கை இஸ்ரேல் கொடுத்திருக்கின்றார்கள். இது என்ன விடயம்? இது சார்ந்து வெளியான உலகின் மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனியினுடைய இறுதி நிகழ்வுகள் நேற்றைய தினம் ஈரானில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மஷாத் நகரில் மிக பிரமாண்டமான மக்கள் எழுச்சியுடன் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அவருடைய இறுதி நிகழ்வில் ஏறக்குறைய 2.5 கோடி மக்கள் கலந்து கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். 2.5 கோடி மக்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வாக உலகிலேயே எந்த ஒரு தலைவருக்கும் இவ்வளவு திரளான மக்கள் இறுதி ஊர்வலத்தில் உலகின் எந்த நாடுகளிலுமே கலந்து கொள்ளவில்லை என சர்வதேச ஊடகங்கள் கோடிட்டு காட்டுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஈரானினுடைய தற்போதைய அரசாங்கம் ஈரானின் IRGC கூட அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் மூலம் சமாதானமாக செல்ல விரும்பினாலும் ஈரானிய மக்கள் ஒட்டு மொத்தமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பழி தீர்க்க வேண்டும், அயதுல்லா அல் கமேனியினுடைய படுகொலைக்கு பழி தீர்க்க வேண்டும் என்ற வாசகங்களை தாங்கிய பதாகைகளை இறுதி நிகழ்வில் கொண்டு சென்றதும் அந்த கோஷங்களை அவர்கள் மிக முக்கியமானதாக எழுப்பியிருந்ததும் பரபரப்பாக பார்க்கப்படுகின்றது. ஈரான் மக்கள் ஈரான் ஆட்சிக்கு எதிராக இருக்கின்றார்கள், IRGCக்கு எதிராக இருக்கின்றார்கள், அவர்களை மீட்பதற்கு நாங்கள் வருகின்றோம் என ட்ரம்ப் கூறிய வேளை ட்ரம்பை பழிவாங்க வேண்டும், ட்ரம்பை இந்த கமேனியின் மரணத்துக்கு பழிக்கு பழியாக ட்ரம்பை படுகொலை செய்ய வேண்டும் என மக்கள் கோஷமிட்டிருப்பது ட்ரம்பின் முகத்தில் காரி துப்பியதை போன்ற ஒரு செயற்பாடு என பலரும் தெரிவிக்கின்றார்கள். ஏனெனில் ஈரான் அரசிடமிருந்து ஈரான் மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் நான் போருக்கு செல்வதாக ட்ரம்ப் கூறி வந்தார். ஆனால் அந்த ட்ரம்புக்கு எதிராகத்தான் அங்கிருக்கும் மக்கள் மிகப்பெரிய அளவில் கோஷமிட்டக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் மக்களினுடைய ஆதரவை அல்லது அயதுல்லா அல் கமேனிக்காக மக்கள் கொடுத்த அந்த இறுதி ஊர்வலத்தை தாங்க முடியாமல் கூட ஈரானின் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்தி இந்த ஒப்பந்தத்தை குழப்ப நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற செய்திகளையும் பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரான் ஈராக் நாடுகளில் மிக பிரமாண்டமான முறையில் கர்பாலா முதல் நஜாப் வரை டெஹ்ரானில் இருந்து மஷாத் நகர் வரை நடைபெற்று முடிந்திருக்கும் சூழ்நிலையில் நேற்று கமேனியினுடைய உடலம் நல்லடக்கம் செய்யப்பட்ட நிகழ்வை நினைவு கூறும் முகமாக ஒரு அடையாள இறுதிச் சடங்கை பாகிஸ்தான், தாய்லாந்து, பஹ்ரைன், நைஜீரியா மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய கமேனியினுடைய ஆதரவாளர்கள் திரண்டு நடத்தி இருக்கின்றார்கள். அதாவது ஈராக்குக்கு வெளியே தாய்லாந்து, பஹ்ரைன் அரசு ஈரானுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை அமெரிக்காவுடன் இணைந்து மேற்கொண்டு வந்தாலும் கூட அங்கிருக்கும் மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கமேனியினுடைய இந்த அடையாள இறுதிச் சடங்கில் பங்காற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு கமேனியினுடைய இறுதிச் சடங்கு மக்கள் திரளாக கலந்து கொண்ட விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டு நேற்றைய இறுதி நிகழ்வு ஒரு அசம்பாவிதமும் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது ஈராக் எல்லையிலிருந்து உள்ளே ஒரு குழு ஆயுதங்களுடன் நுழைய முற்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் குர்திஸ் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகின்றது. ஏற்கனவே அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் குர்திஸ் போராளி குழுக்களை தங்களுடைய நலன்களுக்காக பயன்படுத்துகின்றார்கள். அது சிரியாவிலாக இருக்கலாம், ஈராக்கிலாக இருக்கலாம், ஈரானின் எல்லை வரை. இந்த இறுதிச் சடங்கு நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த இறுதிச் சடங்கை குழப்பி அங்கிருக்கும் மக்களை பதற்றப்படுத்துவதற்காக ஒரு 20 முதல் 30 ஆயுததாரிகள் அதிநவீன ஆயுதங்கள், இயந்திர துப்பாக்கிகளுடன் ஈரானுக்குள் நுழைய முற்பட்டார்கள். ஒரு சிலர் உள்ளே நுழைந்து விட்டார்கள். நுழைந்தவர்கள் தாக்குதலை நடத்துவதற்கு முன்பாகவே உச்சபட்ச அலர்ட் நிலையிலிருந்த IRGC உள்ளே நுழைந்த ஆயுததாரிகளை இனங்கண்டு கொண்டு உடனடியாக சுற்றி வளைத்து தாக்கியதில் 6 ஆயுததாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 5 பேர் வரை கைது செய்யப்பட்டிருப்பதாக IRGC அறிவித்திருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு வேளை கண்டுபிடிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்படாவிட்டால் நேற்று இறுதி நிகழ்விலும்
கமேனியினுடைய நல்லடக்கம் இடம்பெறும் வேளையில் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய நோக்கம் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஏனையவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் எந்த விதமான ஒரு கலவரங்களும் இடம்பெறவில்லை. இந்த சூழலில் தான் ஈரானின் பல்வேறுபட்ட இலக்குகள், பந்தர் அப்பாஸ் துறைமுகம் உட்பட பல இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாலும் கூட அந்த தாக்குதல் பெரிய அளவில் வெற்றி அளிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் விமான தாக்குதல்கள், நேரடி ஏவுகணை தாக்குதல்களுக்கு மேலாக ஈரான் எல்லைக்குள் ஈராக்கிலிருந்து வேறு பகுதிகளில் இருந்து உள்ளே ஆயுத குழுக்களை நுழைய வைத்து அவர்கள் மூலமாக ஈரானுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் நடவடிக்கையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக நேற்றைய தினம் இவருடைய உடலம் அடக்கம் செய்யப்பட்ட பின்னரும் ஈராக் எல்லையிலிருந்து ஈரானுக்குள் கெர்மான்ஷா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளுக்குள் நுழைய முற்பட்ட ஆயுததாரிகளுக்கும் ஈரான் புரட்சிகர காவலர் படைகளுக்கும் இடையில் நேரடி துப்பாக்கி சண்டை இடம்பெற்றிருக்கின்றது. ஜீரோ டிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள். மிக நெருக்கமாக வந்த ஆயுத குழுக்களை அவர்கள் நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டை மூலம் பணிய வைத்திருக்கின்றார்கள் அல்லது விரட்டி அடித்திருக்கின்றார்கள். 1.5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஈராக் எல்லையில் IRGC-யினுடைய சிறப்பு படை பிரிவுகளுக்கும் ஈராக் எல்லை வழியாக ஈரானுக்குள் நுழைய முற்பட்டவர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான சண்டை இடம்பெற்றிருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இதனை அடுத்து ஈராக் எல்லையில் தங்களுடைய இராணுவ பிரசன்னத்தை ஈரான் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள், பாதுகாப்பையும் பலப்படுத்தி இருக்கின்றார்கள். சந்தேகத்துக்கிடமான முறையில் யாரும் நடமாட வேண்டாம், அவ்வாறான நடமாட்டங்கள் தென்பட்டால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு ஈரான் எல்லைகளில் வசிக்கும் மக்களுக்கும் ஒரு அவசர உத்தரவு பறந்துள்ளது. இவ்வாறு இந்த கமேனியினுடைய இறுதி நிகழ்வு அது சார்ந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்க இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பான மொசாட் ஒரு அதிர்ச்சியான செய்தியை அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய உயிருக்கு ஈரானால் மிகப்பெரிய ஆபத்து இருப்பதாகவும் ட்ரம்பை படுகொலை செய்வதற்கு அவர்கள் ஒரு கச்சிதமான திட்டத்தை தீட்டியிருக்கின்றார்கள். இது முன்பை போல் அல்லாமல் ட்ரம்பை படுகொலை செய்வதற்கு மிக நெருக்கமாக சென்று தாக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கின்றது. எனவே ட்ரம்ப் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று அதற்கு தங்களிடம் ஆதாரம் இருப்பதாக அதையும் வெள்ளை மாளிகையிடம் ஒப்படைத்திருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவலை இஸ்ரேல் வெளியிட்டிருந்தார்கள். இந்த தகவல் கிடைத்ததனாலோ என்னவோ துருக்கியில் பத்திரிகையாளரிடம் பேசும்போது ட்ரம்ப் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். என்னை படுகொலை செய்வதற்கு ஈரான் பல தடவைகள் முயற்சி செய்தார்கள், அதிர்ஷ்டவசமாக நான் தப்பிவிட்டேன். ஆனால் இந்த அதிர்ஷ்டம் எவ்வளவு தூரம் நீடிக்கும் என்பதை என்னால் கூற முடியவில்லை. அவர்களுடைய முதல் இலக்காக நான் தான் இருக்கின்றேன். அவர்கள் எப்படியும் என்னை கொலை செய்வதற்கு மிக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே என்னுடைய நிலை இதுவாக இருக்கின்றது என்று ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார். மொசாட்டினுடைய எச்சரிக்கையின் பின்னர் தான் துருக்கியில் ட்ரம்ப் இந்த செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கலாம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதேபோல் வெள்ளை மாளிகையிலும் அவருடைய நண்பர்கள் மத்தியில் ட்ரம்ப் புலம்பி இருக்கின்றார். ஈரான் எப்படியும் என்னை கொன்று விடுவார்கள், அவர்களுடைய பட்டியலில் முதலாவது ஆளாக நான் இருக்கின்றேன், தொடர்ச்சியாக எனக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குமா தெரியவில்லை என ட்ரம்ப் மரண பயத்தில் உலரத் தொடங்கி இருக்கின்றார். இந்த பிராந்தியத்திலும் சரி உலகத்திலும் சரி அமைதியை சிக்கலாக்குவதில் அல்லது போரை ஏற்படுத்துவதில் ட்ரம்ப் முன்னின்று செயற்படுவதால் ஈரான் இந்த நடவடிக்கைகளை எடுத்திருப்பார்களா என்ற ஒரு எண்ணமும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் தான் ஈரானால் தனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதை ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ட்ரம்புக்குரிய பாதுகாப்பு பல மடங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து நேற்றைய தினம் இரவில் ஈரானின் பந்தர் அப்பாஸ், கொனாரக் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்ட வேளை ஈரானினுடைய புஷிர் அணுமின் நிலைய பகுதிகள் மீதும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இதில் IRGC-யினுடைய ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் அமெரிக்காவோ தாங்கள் ஈரானின் அணுமின் நிலைய பகுதியிலோ அல்லது IRGC-யினுடைய முகாம்கள் மீதோ எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தவில்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தவில்லை என்று சொன்னால் ஒருவேளை எங்கே ஈரானை தாக்கலாம் அல்லது இந்த ஒப்பந்தத்தை குழப்பியடித்து அதில் குளிர்காயலாம் என துடித்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் அணுமின் நிலையத்தை தாக்கும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது என பென்டகன் அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையகம் நேரடியாக கூறியிருக்கும் சூழ்நிலையில்
குஷித் அணுமின் நிலையம் மற்றும் பல்வேறுபட்ட ஐஆர்ஜிசி நிலைகள் மீது தாக்குதலை நடத்தி இருப்பது இஸ்ரேலாக இருக்கலாம் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதற்கு ஏற்ற வகையில் இஸ்ரேலினுடைய கருத்துக்கள் நடவடிக்கைகள் எல்லாமே ட்ரம்புக்கு ஈரானால் அச்சுறுத்தல் என்று கூறுகின்றார்கள். இந்த ஒப்பந்தம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காதென நேற்று முன்தினம் நெதன்யாகு ஊடகங்களிடம் பேசுகின்றார். இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் இந்த ஒப்பந்தம் எங்களை லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் தடுக்காது என்று கூறுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த ஒப்பந்தத்தை குழப்ப வேண்டிய தேவை, இந்த சமாதான ஒப்பந்தம் குழம்பினால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மை, இந்த ஒப்பந்தம் குழம்பி ஒரு போர் ஏற்படுவதால் நன்மை பெறக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல் தான். எனவே இஸ்ரேல் தான் இந்த தாக்குதல்களை ஈரான் மீது தீவிரப்படுத்தி ஈரானை கோபப்படுத்தி மீண்டும் ஒரு முழுவளவிலான யுத்தத்தை ஏற்படுத்துவது அவர்களின் நோக்கமாக இருக்கலாம் என்பதுதான் சர்வதேச ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்றைய தினம் காலை கிரேஸில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானப்படை தளத்தில் திடீரென ஒரு பயங்கரமான தீ விபத்து. அந்த தீ விபத்தில் அமெரிக்காவின் F-16 போர் விமானம் ஒன்று மர்மமான முறையில் தீப்பிடித்திருக்கின்றது. தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு படை வீரர்கள் பாரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் தீயணைப்பு படை வீரர்கள் அணைப்பதற்குள் F-16 போர் விமானத்தில் பல பகுதிகள் என்ஜின் பகுதி உட்பட தீப்பற்றி எரிந்திருப்பதால் அது பாவிக்க முடியாத பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்திருக்கின்றது என்ற செய்தியை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவின் உடைய F-16 விமானம் தீப்பற்றி எரிந்த சம்பவம் தற்செயலாக நடைபெற்ற ஒரு தீ விபத்தா அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது காரணங்கள் ஏதாவது சக்திகள் இருக்கின்றனவா என்பது குறித்து பென்டகன் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறுகின்றார்கள். சீனாவில் நேற்று இடம்பெற்ற தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31ஆக உயர்வடைந்திருக்கின்றது. தென்கிழக்கு சீன நகரான ஜின்ஜியானில் உள்ள காலனி தொழிற்சாலை ஒன்றிலேயே இவ்வாறு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஆரம்பத்தில் தீயை கட்டுப்படுத்துவதற்கு தீயணைப்பு வீரர்கள் முயற்சி செய்த போதிலும் தொடர்ச்சியாக தீ அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் கட்டிடங்களுக்கும் பரவிய காரணத்தினால் மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரை 31 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 40 பேர் வரை தீக்காயங்களுடன் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தீ விபத்து குறித்து முழுமையான விசாரணைகளை நடத்துமாறு சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் சீன ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நிலையில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக உலகரங்கில் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.